ஐபிஎல் 2026 வந்து நெறைய வந்து அதிர்ச்சிகளையும், ஆச்சரியங்களையும் வந்து நமக்கு இதுவரைக்கும் தந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் சொல்றோன்றதையும் பார்க்க போறோம். இ தோனியால தான் வந்து சிஎஸ்கேக்கு இன்னைக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க. தோனி வந்து இன்னைக்கு சிஎஸ்கே இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவரு தான். அவர் வந்து நம்மள முட்டாளாக்கிட்டாரு. அவர் எப்படி முட்டாளாக்குனார்னா, மேட்ச்சை வந்து வின் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு முட்டாளாக்கியிருக்காரு. அதாவது பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுறது ரொம்ப ஈஸி, ட்ராஃபி அடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆப்போனண்ட்டை வந்து டாமினேட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அதுதான் வந்து இன்றைக்கி சிஎஸ்கேக்கு வந்து ஒரு இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் மட்டுமே ஒரு டீமை மொத்த கயிறையும் பிடிச்சி இழுத்துட்டு வர முடியாது. அவர் மட்டுமே வந்து ஒரு டீமை இது பண்ணிட்டு வர முடியாது. ஆனால் இவ்வளோ நாள் அவர் வந்திருக்காரு. பட் அவருக்கு இப்போ வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் கூட நம்ம அவரையே வந்து நம்ம டீம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முட்டாள்தனத்துடைய உச்சக்கட்டம் தான். அவர் ஒருத்தரால் வந்து டீம் வந்து இவ்வளோ வந்து சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் மேலே மொத்தத்தையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அவருடைய இதை வந்து அவருடைய சவால்களை வந்து எல்லாருமே பகிர்ந்துருக்கணும். இந்த ஒரு ப்ரெஷரை வந்து தாங்க முடியலைன்னா ஒரு கேப்டனாக எப்படி ருத்ராஜ் இருக்க முடியும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது. அவரால் ப்ரெஷர் எடுத்துக்க முடியல. ஏன்னா ஜடேஜாவும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார். தொடர்ந்து 4 மேட்ச் வந்து தோற்றுருந்தாங்க. அந்த சீசனில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் தோனிக்கிட்டேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அவர்கிட்ட அந்த ஆட்டிடியூடு இருந்தாலுமே வந்து பெருசாக வந்து அந்த கேப்டனுக்கு உண்டான ஸ்கில்ஸ்லாம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குதா, இல்லை அவர் கேப்டன்சி கொடுக்கறதுனால சரியாக விளையாடாமல் போகிறாரா அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து பேசு பொருளாக இருக்குது. இப்போ வந்து எல்லாரும் கம்பேக் தோனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மற்ற எல்லாருமே எப்போ தோனி ரிட்டையர் ஆவார்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கம்பேக் தோனி அப்படின்னா வந்து இது எந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது கோச்சுடைய பிரச்சனையா? ஆனால் வந்து இந்த டீமில் இருக்க ஒவ்வொரு பிளேயரும் தனித்தனியாக எடுத்து பாருங்களேன். அதாவது நம்ம ஓப்பனராக இருக்கக்கூடிய ருத்துராஜ் அண்ட் சாம்சங். ஆனால் ருத்துராஜ் வந்து ஓப்பனிங்க்கு சரியில்லை, அவர் 1 டவுன் பண்ணி ஆகணும். ஸோ ஆயுஷ் மாத்ரே அண்டு சாம்சங் தான் வந்து ஓப்பன் பண்ணணும், 1 டவுன் ருத்ராஜ் வந்து இறங்கணும். இந்த ஒரு பிளேயர்ஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்து பார்த்தோன்னு பார்த்தீங்களேன், எல்லாருமே வந்து செம ஹீட்டர்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே வந்து கோஆர்டினேஷன் அப்படின்றது இல்லை. இதை வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது இந்த கேப்டனுக்கு வந்து பெருசாக வந்து தெரியலை. என்னென்ன பண்ணணும் இந்தந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக இருக்காது. சாதகமாக இல்லாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுன்றது கேப்டன் கற்றுக்கணும். ஓப்பனராக இருக்க சஞ்சுடைய நம்ம ஃபார்ம் நம்ம வந்து இந்த நம்ம வேர்ல்ட் கப்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அவர் மேலே வந்து பெருசாக நம்பிக்கை இருக்குது. அவர் கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆவார் அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே அவர் ஃபஸ்ட் மேட்ச்சில் அடித்ததையும் நம்ம பார்த்துருப்போம். செம்மையாக வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்றுமே இல்லை, அவர் ப்ரெஷர் எடுத்துக்காமல் அவருடைய நேச்சுரல் கேம் விளையாடினாலே போதும். இந்த வயசில் இப்படி ஒரு அபார திறமையான்ற அளவுக்கு தான் வியந்து பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் அவர் தனக்கு ஏன் இந்த டீமில் கிடைச்சது இடம் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. டிவால் ப்ரீவிஸ் என்னை வந்து ஏன் எல்லோரும் கூப்பிட்டுட்ருக்காங்க, கர்ணனை வர சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு ஒரு பாட்டு போட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்றது அவர் இடத்த வந்து அவர் விளையாடினது மொத்தம் 6 மேட்ச் தான். அதை வந்து இந்த இதில் வந்து நிரூபிக்க போகிறாரு. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பவுலிங்கை கொடுங்க இல்லை பேட்டிங் கொடுங்க, சிஎஸ்கேக்காக நான் என்னுடைய 100% கொடுப்பேன் எல்லாத்துலேயுமேன்ற மாதிரி தான் சிவம் டூபே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல் வந்து ஆமாம் நாங்கள் தொடர்ச்சியாக தோற்றுருக்கோம் தான், தொடர்ச்சியாக வின் பண்ணதெல்லாம் மறந்துடாதீங்க, நாங்கள் எல்லோரும் கம்பேக் பண்ணுவோன்னு வேறு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவுலராகவும் பேட்டராகவும் சிஎஸ்கேவை வந்து இந்த சீசனில் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக தோக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா ஜாமி ஓவர்டன். அவரும் வந்து ஒரு சிறப்பான ஒரு பிளேயர் தான். இது எல்லாம் விட்டுட்டு நம்ம ருத்ராஜ் பார்த்தோம்னா அவர் ஏன் கேப்டனாக இருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியும். அவருடைய முன்னாடி இருந்த ஃபார்ம் தான். ஸோ அவரும் பேக் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், செம டீமாக இருக்கும். அதே போல் ஒரு மீம் வந்து வைபவ் சூரியவன்ஷி கிட்ட நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே வந்து கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவர் பேட்டிங் விளையாடுறத பற்றி சொல்கிற மாதிரியும், எப்படி பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிற மாதிரியும் சிரிக்கிறதுக்காக தான் இந்த மீம். இன்றைக்கி டெல்லி கூட சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் இருக்குது. அந்த அப்டேட்ஸோடு நம்ம வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.